ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சைல்டு ஈகோ ஸ்டேட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீட்டில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள அன்பாக வச்சுக்கணும், ஆசையாக பார்த்துக்கணும், அவங்க கேட்குறது வாங்கி தரணும், அவங்களை கஷ்டப்படுத்தப்பா சொல்லுவாங்களே. ஏன் அப்படின்னா 6 மாதத்துலேருந்து வயிற்று இருக்கிற குழந்தைக்கு பதிவாயிட்டு இருக்கு. ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நிறைய நிகழ்வுகள் கண்ணில் பார்க்குறாங்க. ஏன் குழந்தைங்களை வச்சு அம்மா அப்பா அடிச்சிக்கூடாது, சண்டை போடக்கூடாது, கோச்சிக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த குழந்தை அந்த பார்க்குற சீனு குழந்தைங்க மனசு பதிவாயிட்டு இருக்கு. ஒரு வீடு 2 ஆண் குழந்தைங்க 2 பேரும் ஒரே சீனை பார்க்குறாங்க, வேற ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாமா? ஆக்சுவலி என்னன்னா, ஒரு அப்பா பிடிச்சிட்டு அம்மாவை அடிக்கிறாரு. இது பார்க்குற ஒரு குழந்தை, ஐயோ அப்பா மாதிரி இருக்கக்கூடாது, பாவம் அம்மா எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்க ரிசீவ் பண்ணிக்கிற ஒரு குழந்தை. அதே சீனை பார்க்குற இன்னொரு பையன், அப்பா ஹீரோவா தெரியுறாருல, எல்லாரும் பயப்படுறாங்களா அப்பாக்கு, நம்ம எல்லாரும் பயப்படுறோம், எங்கள் அம்மா பயப்படுறாங்க, என் அண்ணா பயப்படுறான் அப்படியே அதே சீனை பார்த்து ரிசீவ் பண்ணிக்கிற குழந்தை இருக்கிறாங்க. ஸோ குழந்தைங்க மனசுல 5 வயசுக்குள்ள எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிடுது, பதிவாயிடுது. அது மட்டுமே அவங்க லைஃப்ல பெரிய லெவலில் போகிறதுக்கும் அவங்க சக்ஸஸ் பண்ணாமல் போகிறதுக்கும் காரணமா இருக்குது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த குழந்தைங்க 5 இயர்ஸ்க்குள்ளார வின்னர் ஸ்கிரிப்டா இல்லை லூசர் ஸ்கிரிப்டா எழுதி முடிச்சிடறாங்களாம். வாழ்க்கையில் எப்படி வர போறாங்கிறத 5 வயசுல முடிஞ்சு போயிடலாம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றேன், குழந்தைங்க முன்னாடி நம்ம பாசிட்டிவா பேசலாம், உன்னால முடியுன்ற ஹோப் தரலாம், நிறைய விஷயங்கள் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரலாம் பசங்க கிட்ட. ஏன் அப்படின்னா அந்த 5 வயசுக்குள்ள அவங்க ஸ்கிரிப்டே முடிச்சிடுறாங்க. ஸோ சைல்டு ஈகோ ஸ்டேட் ரொம்ப 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 பத்திரமா பார்த்து கொண்டு போகக்கூடிய ஈகோ ஸ்டேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.